2 குறிப்பு மாத்திரம் உங்கள்கிட்ட சொல்லி செய்தி முடிக்கிறோம். முதலாவது குறிப்பு என்னன்னு சொன்னால், பின்னணி ஊக்கமான ஜெபம். ஊக்கமான ஜெபம். வயலில் நிற்கீங்களா, ஜெபம் பண்ணுங்க. சர்ச்சுக்கு வரீங்களா, ஜெபம் பண்ணுங்க. பிரயாணம் பண்ணுவீங்களா, ஜெப சிந்தையோடு போங்க. ஊழியத்துக்கு போகிறோமா, இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். இன்னும் அதிகமான ஜெப நேரத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நமக்கு முன்னால் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் மாற்றுவார். நமக்குள்ள ஒரு நல்ல தைரியத்தை கொடுப்பார். நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுப்பார். நமக்கு ஒரு வல்லமையை கொடுப்பார். வரங்களை கொடுத்து வழி நடத்துவார். கடைசியாக 2வது நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார், விளங்க பண்ணினார்னு சொல்லி. 69வது வருஷம் 70வது வருஷம், ஏறத்தாழ 52 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது நான் சொல்கிறேன். அப்போ எஸ்எஸ்எல்சி 11th வரைக்கும் தான் இருக்கும். அதை முடிச்சுட்டு ஜான்ஸ் காலேஜில் பியூசி படிப்பதற்காக காலேஜுக்கு போயிருந்தேன். 1 வருஷம் கோர்ஸ் அது. ஜான்ஸ் காலேஜில் சாப்டர் ஹாஸ்டல்னு ஒரு ஹாஸ்டல் உண்டு. அந்த ஹாஸ்டலில் தங்கியிருந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். நான் படிக்கிறதுக்காக தான் அங்கே போனேனே ஒழிய ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன செய்யலை, போகலை. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், 69வது வருஷம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சுதந்திரத்துக்கு மறுநாளில் ஆண்டவர் என்னை சந்தித்தார். வார்த்தையின் மூலமாக சந்தித்தார். என்ன வார்த்தையின் மூலமாக சந்தித்தார்னா, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனம் யாராவது வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:15. இதுதான் எனக்கு ஆண்டவர் பேசின முதலாவது வார்த்தை. எத்தனை வருஷத்துக்கு முன்னால்? இது 52 வருஷம் நடக்கு. 52 வருஷத்துக்கு முன்னால் 69வது வருஷம் நீங்கள் வீட்டில் கணக்கு போட்டு பார்த்துக்காங்க. 1969 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சுதந்திர தினத்துக்கு மறுநாளில் அந்த சாப்டர் ஹாஸ்டலில் அதில் ஒரு சேப்பல் உண்டு. சேப்பலில் போய் ஜோமனை போயிருக்கோம். ஆண்டவர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, 1 கொரிந்தியர் 2:15 மூலம் பேசுகிறாரு. நீ யாரு? நீ யாரு? நீ ஆவிக்குரியவன். இவ்வளோ நாள் நீ உலகத்துக்குரியவன். நீ படிக்கிறதுக்காக தான் அந்த காலேஜுக்கு வந்த. உனக்கு நான் படிப்பையும் தருவேன். உலக பிரகாரமாக உனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களோ அவ்வளவு நான் தருவேன். நான் கொடுத்தது ஏதாவது உனக்கு குறைவு மாதிரி தெரிஞ்சால் நீ கேட்டால் அதையும் நான் உனக்கு தருவேன். போதாது இருந்தால் அதையும் உனக்கு நான் என்ன செய்வேன், தருவேன். ஆனால் நீ யாரு? நீ பரிசுத்தாவி பெற்றவன். ஆகையினால நீ உலக பிரகாரமான சிந்தனைகளெல்லாம் விட்டுறணும். உலக பிரகாரமான எண்ணங்களெல்லாம் விட்டுறணும். அப்படி போகணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்போ உள்ள காலத்தில் பெரிய பணக்காரன் ஆயிரம்னு சொல்லி என் உள்ளத்தில் ஒரு பெரிய எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பெரிய பணக்காரன் ஆயிரம்னு சொல்லி இந்த எண்ணத்தெல்லாம் ஆண்டவர் உடைச்சி நொறுக்கி, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு வச்சுட்டாரு. அன்றைக்கு அந்த 1 கொரிந்தியர் 2:15 மூலமாக